அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். அண்ணே, என்னால் கடனை சமாளிக்க முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டு வாடகை, இஎம்ஐ, குழந்தைக்கான செலவு எல்லாத்தையும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வீட்டு வாடகை பிரச்சனை இல்லை, அம்மாவோட பென்ஷன் பணம் வேற வந்துடுது என்றான் நாகராஜ். தம்பி, உன்னோட பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு நல்லா யோசிச்சு பாரு. திருமணமான 3 மாசத்துல நான் தனி குடித்தனம் போறேன்னு வந்து நின்னேன். ஒரே குடும்பமா இருக்கிறது தான் எல்லோருக்கும் நல்லது. உனக்கும் அதுதான் உதவியாக இருக்கும். போக வேணாம்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், கேட்டியா? இப்போ வந்து கடன் ஆயிடுச்சு, வீட்டு வாடகை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க என்றான் செல்வராஜ். அண்ணே, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் இப்போ பேசிட்டு இருக்க. இப்போ நடக்கிறதை பற்றி பேசலாம். அன்னைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இருந்துச்சு. முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம். அதனால தான் அந்த மாதிரி முடிவெடுத்தேன். அதுக்காக நான் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா என்றான் நாகராஜ். தம்பி, அம்மாவோட பென்ஷன் பணத்தை நீ நினைக்கிற மாதிரி நான் வாங்குறது கிடையாது. அது அவங்களோட செலவுக்காகவும் அவங்களோட பாதுகாப்புக்காகவும் அவங்க தான் வச்சுக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் நீ தனி குடித்தனம் போகும்போது அம்மா உங்ககிட்ட என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. நான் வாங்குற பென்ஷன் பணம் முழுவதையும் என்னோட மூத்த மகன் செல்வராஜுக்குத்தான் கொடுப்பேன். நீ பணம் வேணும்னு கேட்டு எப்பவும் இங்கே வந்து நிற்கக்கூடாது. எதுக்காக மூத்த பையனுக்கே எல்லா பணத்தையும் கொடுக்குறீங்கன்னு வந்து கேட்கக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னாங்க தானே. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதெல்லாம் நான் வரமாட்டேன், கேட்கவும் மாட்டேன், நான் சம்பாதிக்கிற பணமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லித்தானே இந்த வீட்டிலிருந்து தனி குடித்தனம் போன. இப்போ வந்து அம்மா பென்ஷன் பணத்தை என்கிட்ட கொடுக்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி விடு, பழசையெல்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். இப்போ ஒரு முடிவோட தான் நீ வந்திருக்கேன்றது எனக்கு நல்லா தெரியும். அதை பற்றி முதல்ல சொல்லு என்றான் செல்வராஜ். அண்ணே, சொத்தை பிரிச்சிடலாம். அப்பதான் என்னால் என்னோட வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். அதுக்காக தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் என்றான் நாகராஜ். இது நம்ம அப்பா சம்பாதிச்ச சொத்து. இந்த வீடும் 5 சென்ட் இடமும் மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்டில் நம்ம ஒரே குடும்பமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா கஷ்டப்பட்டு 2 படுக்கை அறைகளோடு அவங்களுக்கும் ஒரு சின்ன அறையோடு பெருசாகவே கட்டுனாங்க. அப்போது இதை கட்டி முடிக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு நமக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நீ தனியாக போய் ஒரு வீடு பிடித்து வாடகை கொடுத்துட்டு இருக்கிறது உன்னோட முடிவு. அதுக்காகவெல்லாம் சொத்தை பிரிக்கணும்னு வந்து நிற்கிறது எந்த விதத்தில் சரி? அப்படியே நீ கேட்குறது சரியா இருந்தாலும் என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது, நீ அம்மா கிட்ட தான் போய் கேட்கணும் என்றான் செல்வராஜ். அண்ணே, அது எனக்கு தெரியும். நான் அம்மா கிட்ட போய் கேட்டுக்கிறேன். அவங்க என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை அப்புறமா நான் பார்த்து கொள்கிறேன். உங்களுடைய முடிவு என்ன, அது எனக்கு தெரியணும். அதுக்காக தான் முதல்ல உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன் என்றான் நாகராஜ். தம்பி, எல்லாமே பக்காவா திட்டம் போட்டு தான் வந்திருக்க. எல்லாத்தையும் உன்னோட பொண்டாட்டி உனக்கு சொல்லி அனுப்பியிருக்கா, அப்படித்தானே? இப்போ நான் முடியாதுன்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொல்லி அனுப்புனா நிர்மலா என்று கேட்டான் செல்வராஜ். ஆமாம் அண்ணே, என்னோட பொண்டாட்டி தான் சொல்லி அனுப்புனா. நாங்கள் 2 பேரும் தான் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம். எங்களுக்குள்ள நல்லது கெட்டதை நாங்கள் தானே பேசி முடிவெடுக்கணும். அப்புறம் எனக்கு என் பொண்டாட்டி சொல்லாமல் வேற யார் வந்து சொல்லுவா? உங்கள் பதில் என்ன, முடிவாக என்ன சொல்கிறீங்க என்று கேட்டான் நாகராஜ். நீ அம்மா கிட்ட பேசு. அம்மா சொல்கிற முடிவை பொறுத்து தான் என்னோட முடிவும் இருக்கும் என்றான் செல்வராஜ். சரி, நான் அம்மா கிட்ட போய் என்னன்னு பேசி பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு செல்வராஜின் அறையை விட்டு வெளியே வந்தான் நாகராஜ். சமையலறையில் இருந்தவாறு செல்வராஜின் மனைவி கயல்வொளி அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாள். நாகராஜ் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் வேகமாக தங்களுடைய அறைக்கு சென்ற கயல்வொளி கணவரிடம் என்ன பிரச்சனை என்பதை கேட்டு தெரிந்து கொண்டாள். அதற்குள் ஹாலில் அமர்ந்திருந்த அவர்களின் அம்மா தேன்மொழியிடம் நாகராஜ் சென்று பேசி கொண்டிருக்க செல்வராஜ் கயல்வொளியை அழைத்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். டேய், ரூம்குள்ளே போய் உங்கள் அண்ணன்கிட்ட என்னடா பேசிகிட்டு இருந்த? என்னமோ சொத்தை பிரிக்கணும் அது இதுன்னு என் காதில் விழுந்துச்சு. நீ கடைசியாக இங்கே வந்துட்டு போய் 3 மாதம் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் இப்பதான் வந்திருக்க. அதுவும் சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு கேட்கறதுக்காக வந்திருக்க. அப்படித்தானே? தனியா போகும்போது வாய்க்குள்ளேயே பேசிட்டு போன. இப்ப எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இங்க வந்து நிக்கிற? சொத்தையெல்லாம் பிரிச்சு கொடுக்க முடியாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அப்படி ஒரு நாள் வரவே வராது. நீ போகலாம் என்றார். நாகராஜின் மூஞ்சியில் அடித்தவாறு பேசினார். அம்மா, நான் உங்களுக்கு பிள்ளை இல்லையா? ஏன் என்னை மட்டும் பிரித்து வச்சு பார்க்குறீங்க? நான் நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு எண்ணமே வராதா என்று கத்தினான் நாகராஜ். வராதுடா. நீ எப்படி போனாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. நீ இப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்பு. இருக்கிற இடத்தையும் வீட்டையும் பங்கு போட வந்துட்டான். இருக்கிறத வச்சு அழகா வாழ தெரியல என்று பேசிக்கொண்டிருக்கும் போதே அங்கிருந்து வெளியேறினான் நாகராஜ். தன் அறைக்கு வெளியே வந்து நின்று கொண்டிருந்த செல்வராஜை பார்த்த தேன்மொழி, டேய், அவன் வந்து சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டா அவங்கிட்ட பக்குவமா பேசிட்டு இருக்க. நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க வேண்டியதானே என்றார். பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் செல்வராஜ். 2 நாட்கள் கழித்து செல்வராஜின் மனைவி கயல்வழி, எங்க உங்க தம்பிக்கிட்ட போய் பேசுங்க. இப்படியே விட்டுற முடியாதுல்ல. போய் என்ன பிரச்சனைன்னு கேட்டு சமாதானப்படுத்த பாருங்க என்றாள். நீ சொல்லுவது சரிதான். நானும் அவங்கிட்ட பேசணும்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நாளைக்கே போய் பேசிட்டு வந்துடுறேன் என்றான். எங்க உங்க தம்பி வேலை முடிஞ்சு வரும்போது வெளியில எங்காவது பார்த்து பேசுங்க. வீட்டு பக்கம் போயிடாதீங்க. நிர்மலா ஏதாவது சொல்லிடும். உங்களுக்கும் சங்கடமாயிடும் என்றாள். நீ சொல்லுவது சரிதான் என்றான். வேலை விட்டு வந்து கொண்டிருந்த நாகராஜை சந்தித்தான். இருவரும் ஒரு டீ கடையில் நின்று பேச ஆரம்பித்தனர். நீ ஏண்டா வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்படுற? பேசாம நம்ம வீட்டுக்கு வந்துடு. நானும் அம்மாவும் நம்ம இடத்துல போய் சின்னதா ஒரு வீடு கட்டி இருந்துக்கிறோம். என்ன சொல்ற என்றான் செல்வராஜ். அண்ணே, இதுக்கு அம்மா சம்மதிப்பாங்களா என்று கேட்டான் நாகராஜ். அவங்களை நான் சம்மதிக்க வைக்கிறேன். இப்போதைக்கு என்னால் உனக்கு இந்த உதவிதான் பண்ண முடியும். சொத்தெல்லாம் பிரிக்கிறதுக்கு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க என்றான். சரிண்ணே, நீங்கள் சொல்கிறது நல்ல யோசனையாக தான் இருக்கு. இருந்தாலும் நான் நிர்மலா கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் என்றான். சரி என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து இருவரும் கிளம்பினார்கள். நாகராஜ் வீட்டிற்கு சென்று நிர்மலாவிடம் அண்ணன் வந்து பேசிய விஷயங்களை சொன்னான். நிர்மலா சிறிது நேரம் யோசித்துவிட்டு, எங்க நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்கள் அண்ணன் அந்த இடத்துல போய் வீடு கட்டணும்னா அந்த இடம் உங்கள் அண்ணன் பேருக்கு மாறணும். அப்போ தான் உங்கள் அண்ணன் அந்த இடத்துல வீடு கட்ட முடியும். அப்படி இல்லை என்றால் உங்கள் அம்மா பேர்லேயே வீடு கட்டலாம். உங்கள் அம்மா பெயரில் வீடு கட்டினால்தான் உங்கள் அம்மாவுக்கு அப்புறம் அந்த வீட்லேயும் நமக்கு பங்கு வரும் என்றாள். நீ என்ன சொல்கிற? அப்போ அம்மா கிட்ட இருந்து அண்ணன் அந்த இடத்தை எழுதி வாங்கிக்கிருவாங்கன்னு சொல்ல வரியா என்றான். ஆமாங்க, அதுதான் உண்மை. இது உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து. உங்கள் அம்மாவா பார்த்து யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம். உங்கள் அண்ணனுக்கு எழுதி கொடுத்தா யார் என்ன கேட்க முடியும் என்றாள் நிர்மலா. அந்த இடத்தில் நம்ம சின்னதாக ஒரு வீடு கட்டிட்டு போயிடுவோம். நமக்கு வாடகை பிரச்சனை இல்லாமல் போயிடும். லோன் போட்டு வீடு கட்டிடுவோம். இப்போ கொடுக்குற வாடகையோட கொஞ்சம் அதிகமாக இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கும். அப்படி கட்டினால் 10-15 வருஷத்துல வீடு நமக்கு சொந்தமாகிவிடும் என்றாள் நிர்மலா. இருக்கிற கடன்ல நம்ம எப்படி வீடு கட்ட முடியும் என்று கேட்டான் நாகராஜ். எங்க என்னோட நகை அனைத்தையும் அடகு வைத்து நான் தருகிறேன். மீதி பணத்திற்கு லோன் போட்டு வீடு கட்டுவோம் என்றாள் நிர்மலா. சரி, இப்பவே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்றேன் என்று சொல்லிவிட்டு செல்வராஜுக்கு ஃபோன் செய்தான். தன் மனைவி நிர்மலா சொன்னதை அப்படியே அண்ணனிடம் சொல்ல, செல்வராஜோ அம்மாவிடம் பேசிவிட்டு சொல்வதாக சொன்னான். 2 நாட்கள் கழித்து நல்ல தருணம் பார்த்து அம்மாவிடம் சென்று பேசினான் செல்வராஜ். தேன்மொழியோ, டேய், நான் அவனுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன். இடத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துட்டா உனக்கு என்னடா இருக்கும் என்று கேட்டார். மேலும் இந்த வீட்டை விட அங்கே இருக்க இடத்தோட மதிப்பு தாண்டா அதிகம். என்னை இத்தனை நாட்களாக உன்னுடன் வைத்து பார்த்து கொள்வது நீதானே. மருந்து மாத்திரை, ஒவ்வொரு மாசமும் ஆஸ்பத்திரி செலவு எவ்வளவு ஆகுதுன்னு எனக்குத்தானே தெரியும். நான் உனக்கு வேணா எழுதி கொடுப்பேன், அவனுக்கெல்லாம் எழுதி தர மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார் தேன்மொழி. சரிம்மா, அப்ப நான் அங்கே வீடு கட்டிட்டா நீங்க, நான், கயல்வழி, என் குழந்தை எல்லாரும் அங்கே போய் இருக்கலாமா என்று கேட்டான் செல்வராஜ். இது என்னோட கணவர் கஷ்டப்பட்டு கட்டின வீடு.
நான் கடைசி வரைக்கும் இந்த வீட்டில் தான் இருப்பேன். உன் தம்பிக்கு வாடகை கொடுக்க முடியவில்லை, கஷ்டமா இருக்குன்னா தாராளமா இந்த வீட்டில் வந்து இருக்க சொல்லு. யாரு வேணாம்னு சொன்னது என்றார். தம்பியிடம் என்ன சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான் செல்வராஜ். 2 நாட்கள் கழித்து நாகராஜிடமிருந்து ஃபோன் வந்தது. அண்ணே, அம்மா கிட்ட பேசிட்டியா? அம்மா என்ன சொன்னாங்க என்று கேட்டான் நாகராஜ். தம்பி, அம்மா உனக்கு இடத்தை எழுதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்குத்தான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுவும் புது வீடு கட்டிட்டு நான் மட்டும்தான் அங்கே போய் இருக்க முடியும் போல. அம்மா என் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா கட்டின இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க என்றான் செல்வராஜ். என்னன்னே இப்படி சொல்லிட்ட? இப்போவே என் பொண்டாட்டி வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருக்கா. நான் வந்து அத்தைக்கிட்ட பேசி பார்க்கவான்னு கேட்டுட்ருக்கா. அவள் வந்து பேசினா பிரச்சனை பெருசாயிடும். அம்மாவும் ஏதாவது சொல்லிடுவாங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலண்ணே. அம்மாவுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசமே இல்லை என்றான் நாகராஜ். தம்பி, நீ பழசையெல்லாம் மறந்துட்டு பேசுகிற. நம்ம வீட்டில் கடைக்குட்டி நீதான். எனக்கு கிடைத்ததை விட உனக்குத்தான் எல்லாமே கிடைச்சது. என் மேலே இருந்த பாசத்தை விட உன் மேலே தான் அம்மாவுக்கு பாசம் அதிகமாக இருந்தது. என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு, உன்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு எல்லாமே என்னை விட அதிகமாகவே கிடைச்சிருக்கு. அப்போல்லாம் உன் மேலே தான் அவங்களுக்கு பாசம் அதிகம். அது எல்லாம் ஒரு கட்டத்தில் மாறிடுச்சு. அது எப்போ மாறுச்சுன்னு நீயே யோசிச்சு பாரு. தனி குடித்தனம் போகவே கூடாதுன்னு அம்மா சொன்னப்போ நான் போக தான் செய்வேன்னு சொன்னியே. அப்போதான் உன் மேலே அம்மாவுக்கு வெறுப்பே வந்துச்சு. அதை நல்லா புரிஞ்சுக்கோ என்றான் செல்வராஜ். அண்ணே, நீங்கள் சொல்கிறது எனக்கும் புரியுது. நான் என்னன்னே பண்ண முடியும்? தனி குடித்தனம் போயே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னா என் பொண்டாட்டி நிர்மலா. அவளை சமாளிக்கவே முடியலை. நானும் எவ்வளவோ பேசி பார்த்தேன். வேற வழி இல்லாமல் தான் தனி குடித்தனம் போகிறதுங்கிற முடிவை எடுத்தேன். ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நான் அவங்க கூட வாழவே மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா நிர்மலா. நான் என்ன செய்ய முடியும் என்றான். நிர்மலா அப்படி பேசின உடனே நீ எல்லாத்துக்கும் சரி சரின்னு ஒத்துக்கிற. அதனால தான் அதையே தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துகிறா நிர்மலா. நீ ஒரு முறை போனால் போகட்டும் என்று விட்டு பார்த்தால்தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்படி எதற்கெடுத்தாலும் நான் அம்மா வீட்டுக்கு போய்விடுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் பல பேர் அதை செயலில் காட்ட மாட்டார்கள். அப்படியே அவள் அம்மா வீட்டுக்கு போனாலும் போகட்டுமே. கணவனோடு சண்டை போட்டுவிட்டு அம்மா வீட்டுக்கு போய் இருந்தால்தான் அங்கு கிடைக்கும் மரியாதை, சுற்றத்தார் உறவினரிடம் கிடைக்கக்கூடிய மரியாதை, பேச்சுகள் எல்லாம் எவ்வளவு மோசமாக இருக்கும் என்பதை நிர்மலா தெரிந்து கொள்ள முடியும். நான் உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும். நீ நம்முடைய வீட்டில் ஒன்றாக ஒரே குடும்பமாக இருப்பதற்கு விருப்பப்படுகிறாயா, இல்லை தனி குடித்தனமாக வாழ்வதற்குத்தான் விருப்பப்படுகிறாயா என்று கேட்டான் செல்வராஜ். அண்ணே, எனக்கு ஒரே குடும்பமாய் வாழ்றதுக்கு தான் பிடிக்கும். இங்கே நாங்கள் குழந்தையும் வச்சுக்கிட்டு ஆதரவுக்கு யாரும் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று எனக்குத்தானே தெரியும் என்றான் நாகராஜ். அப்படியென்றால் நான் சொல்வது போல் செய். நிர்மலாவிடம் சென்று இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே வழி வாடகை வீட்டை விட்டு நம் சொந்த வீட்டிற்கு செல்வதுதான். அதனால் அம்மா வீட்டிற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்று நிர்மலாவிடம் சொல். அவள் ஏதாவது பிரச்சனை செய்தால் அல்லது சண்டை போட்டால் சரி போகட்டும் என்று அவள் போக்கில் விட்டுவிடு. அவள் அம்மா வீட்டிற்கு சென்று தன்னுடைய முடிவில் விடாப்பிடியாக இருந்தால் நானும் கயல்வொளியும் நேராக நிர்மலாவிடம் சென்று பேசி சமாதானப்படுத்தி உன்னோடு எப்படியும் சேர்த்து வைத்து விடுகிறோம். நீ இந்த முடிவை எடுப்பதால் நிர்மலாவின் நிலையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டால் நல்லதுதானே. நீயும் இங்கே வந்துவிடலாம் என்றான் செல்வராஜ். சரினே, நீங்க சொன்னது மாதிரியே நான் அவகிட்ட பேசுறேன் என்றான். 2 நாட்கள் கழித்து நிர்மலாவிடம் பேசினான் நாகராஜ். வீட்டு செலவுகளை சமாளிக்க முடியவில்லை. வாடகை கொடுத்து கட்டுப்படியாகவில்லை. ஆதலால் நம்முடைய வீட்டிற்கு சென்றுவிடலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்டான். நீங்க சொல்றதும் சரிதாங்க, அங்கேயே போயிடலாம் என்றாள் நிர்மலா. அதிர்ச்சி தாங்க முடியாமல், என்ன சொல்ற நீ? கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு நான் நினைச்சேன். பொசுக்குன்னு சரின்னு சொல்லிட்ட என்றான் செல்வராஜ். எங்க, நான் நினைச்சதே வேறங்க. என்னோட திட்டமே வேற. எல்லாமே வேற மாதிரி நடந்து போயிடுச்சு. கல்யாணம் ஆன புதுசில் உங்கள் கூட சண்டை போட்டு தனி குடித்தனம் கூட்டிட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை என் கூட கூட்டி வந்து வச்சுக்கிடலாம், நமக்கு ஒத்தாசையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க வரவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் என் பிள்ளை கூட தான் இருப்பேன், என்னோட வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. சரி, அவங்க வரலேனா கூட பரவாயில்ல, நம்ம தனியாக சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது யாருமே இல்லாமல் தனியாக இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. குழந்தையை நாள் பூரா பார்த்துக்கிறதுல என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் போல. அங்கே இருந்தால் கூட அத்தை கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க, அக்கா கொஞ்ச நேரம் வச்சுருப்பாங்க, நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம், இல்லைனா எனக்கு பிடிச்சது எதையாவது செய்யலாம். ஆனால் இங்கே அப்படியா நடக்குது? அதனால தான் உடனே சரின்னு சொல்லிட்டேன் என்றாள் நிர்மலா. நான் கூட பயந்துட்டேன், நீ கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன்னு நினச்சேன். உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கான ஏற்பாடுகளை பார்க்கிறேன் என்றான் நாகராஜ். எங்க நம்ம அங்கே போனால் அத்தை எதுவும் சொல்ல மாட்டாங்களா என்று கேட்டாள் நிர்மலா. உண்மையை சொல்லணும்னா அம்மாவுக்கு என் மேலே தான் பாசம் அதிகம். நான் அங்கே இருந்து தனியாக வந்துட்டேங்கிறதுனால தான் அவங்களுக்கு என் மேலே கோபமே. இப்போ நம்ம அங்கே போயிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என் மேலே இருக்க கோபம் முழுக்க போயிடும் என்றான். அதன் பிறகு நாகராஜ் வீட்டை காலி செய்துவிட்டு அங்கு வருவது பற்றிய தகவலை அண்ணனிடம் தெரிவித்தான். செல்வராஜ் தன்னுடைய அம்மா தேன்மொழியிடம் சொன்னான். அவரோ, வரட்டும் வரட்டும், எவ்வளவு சாமர்த்தியமா என் பிள்ளையை என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிட்டு போனான், அவ வந்ததுக்கு அப்புறம் இருக்கு என்றார். அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் நடந்துக்க மாட்டாங்க என்று மனதுக்குள் நினைத்து கொண்டான் செல்வராஜ். ஒரே குடும்பமாக அனைவரும் வாழத் துவங்கினார்கள். நாகராஜ் வீட்டை காலி செய்து எடுத்து வந்த பொருட்களை பார்த்து வாய் பிளந்து நின்றான் செல்வராஜ். டேய், என்னடா இவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜ், இவ்வளோ பெரிய டிவி, இதெல்லாம் எப்படா வாங்கின என்றான். எல்லாம் இஎம்ஐயில் வாங்கியிருக்கு, இந்த கடனெல்லாம் கட்டி முடிக்கணும் என்றான். டேய், எல்லாத்தையும் கடனில் வாங்கினா சாப்பாட்டுக்கு என்னடா பண்ணுறது? காலம் முழுக்க வட்டியே கட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். பொண்டாட்டி சொன்னால் கேட்கலாம், அதுக்காக எல்லாத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சரி, இங்கே வந்துட்டேல்ல, இனி எல்லா கடனையும் எப்படியாவது அடைத்து விடுவோம் என்று ஆதரவாக பேசினான் செல்வராஜ். நாட்கள் வேகமாக ஓடத் துவங்கியது. 1 மாதம் சரியாக பேசிக்கொள்ளாமல் இருந்த தேன்மொழி அதன் பிறகு இயல்பாக தன் மகனிடம் பேச ஆரம்பித்தார். தம்பி, அம்மா பென்ஷன் பணம் எல்லாத்தையும் அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், உனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு சொல்லு, உடனே அண்ணங்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் அடைச்சிடுவோம் என்றார் தேன்மொழி. நாகராஜ் திரும்பி தன்னுடைய அண்ணனை பார்க்க, அவனை என்னடா பார்க்குற, அவன் என்ன சொல்ல போறான் என்றார். அம்மா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்களுடைய செல்லப்பிள்ளைக்கு நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க என்றான் சிரித்த முகத்துடன். நாகராஜை பார்த்து, நான் சொன்னேன்ல, அம்மாவுக்கு எப்பவுமே என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிக்கும் என்றான் செல்வராஜ். மருமகள் நிர்மலாவும் முதலில் தயங்கி தயங்கி தன் மாமியாரிடம் பேசினாள். ஆனால் அதன் பிறகு மாமியாரின் அன்பால் தான் செய்த தவறிற்காக மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டாள். கூட்டு குடும்பமாக இருப்பதன் அவசியத்தை புரிந்து கொண்டாள் நிர்மலா. அந்த குடும்பத்தில் இருந்த பழைய சந்தோஷம் மீண்டும் வந்தது. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.